गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमो नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमो नमः। हरि ओम श्री गुरुभ्यो नमः। सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। இன்னைக்கு 21வது வேர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். மரீச்சீர் தமனோ ஹம்சஹ சுபர்ணோ புஜகோத்தமஹ ஹிரண்யநாப சுதபஹ பத்மநாப பிரஜாபதி. மரீச்சீர் தமனோ ஹம்சஹ சுபர்ணோ புஜகோத்தமஹ ஹிரண்யநாபஹ சுதபா பத்மநாப பிரஜாபதி. இந்த ஒவ்வொரு வார்த்தைகளை ஒவ்வொரு நாமாக்களா பார்த்துட்டு வரும். மரீச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இடங்கள்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில அவதாரங்களுடைய சில குறிப்புகளை பத்தி பேச போறார் வியாசர் அப்படின்னு தெரியும். இதுல மரீச்சி அப்படின்னா, மரீச்சின்னு ஒரு மகரிஷி ஒருத்தர் இருந்தார். சப்த ரிஷிகள்ல ஒருத்தர் மரீச்சி அப்படின்னு ஒரு மகரிஷி ஒருத்தர் இருந்தார். சப்த ரிஷிகள்ல அவர் ஒருத்தர். பிரம்மாவினுடைய மானசீக புத்திரராக சொல்லப்பட்டவர். பிரம்மாவினுடைய மானசீக புத்திரன். பிரம்மாவுக்கு நிறைய மானசீக புத்திரர்கள் இருந்தாங்க. அதுல மரீச்சி ஒருத்தர். அவர்தான் மரீச்சி தான் கஷ்யபருக்கு அப்பான்னு சொல்லப்படும் ஒரு லெஜண்ட், ஒரு குறிப்பு. இப்ப மரீச்சி அப்படின்னா அந்த சப்தரிஷிகளில் ஒருவராகி அந்த மகரிஷியை போன்றவர் அப்படின்னு சொல்றோம். சரி, இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மரீச்சி அப்படின்னா ஒளிக்கதிராக இருப்பவர்னு அர்த்தம். இஸ் டோட்டலி ரேஸ் ஆஃப் லைட். அப்படியே என்ன சொல்றது, ஜெகஜோதியா பரஞ்சோதியா இருக்கக்கூடியவரா இருக்கார். இந்த ஒளிக்கதிரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒளிக்கதிரா இருப்பதனால நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, he has to show us who he is. அவருடைய ஒரு சுபாவத்தையும் அவருடைய வைபவத்தையும் அவரே நமக்கு காட்டினால் ஒழிய நம்மால அவரை பார்க்க முடியாது. இதை நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கணும். விஷ்ணுமூர்த்தியோ எல்லாருமே தங்களுடைய அவதாரத்தை, அவதாரம் அப்படிங்கிற வார்த்தையே என்ன அர்த்தம், தன்னுடைய லெவல்ல இருந்து குறைஞ்சு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவதார், அவதார்னா தன்னிலையில் இருந்து இறங்கி பிரம்மமானது வந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நமக்காக கீழே இறங்கி இருக்குன்னு அர்த்தம். இப்ப கீழே இறங்கி இருக்குன்னா தன்னுடைய நிலையை குறைச்சிக்கிட்டு கீழே வந்திருக்குன்னு அர்த்தம். சோ ஏன் அந்த பேரொளியாகவே இருந்தா நம்மளால பார்க்க முடியாது, யாருக்கும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கண் இல்லை. அந்த பேரொளிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஞானத்தினுடைய திறவு. தட் இஸ் கால் என்லைட்டன்மெண்ட் பேசுறோம். அந்த மரீச்சியாக, அந்த என்லைட்டன்மெண்ட் லைட்டாக இருப்பவர் அப்படிங்கிறதுக்கு இங்க பேசப்படுது. அப்ப நம்ம இந்த ஒரு வேர்ஸை நம்ம மெடிடேட் பண்ணும்பொழுது என்ன நினைக்கிறோம், அவரை மொத்தமாக ஒரு பெரிய பெரிய ஜோதி பிழம்பாக நினைத்து மெடிடேட் பண்ணோம்னா இந்த நாமத்தினுடைய வைபவம் நமக்கு புரியும். இந்த நாமத்தினுடைய ஒரு மகிமை நமக்கு புரியும். மரீச்சி. தமனஹ, தமனஹ அப்படிங்கிறது அடுத்தது. சோ 190th நாம தமனஹ. என்ன, அடக்கி ஆளக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அடக்கி ஆளக்கூடியவன் அப்படின்னா என்ன, அடக்கி ஆளக்கூடியவன்னா என்ன, தன் கட்டளைக்கு கீழே இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தன்னுடைய கட்டளையிலே அடக்கி வைத்திருப்பவர் அப்படின்னு புரியும். இரண்டாவது, மற்றவர்களுடைய, அதாவது குற்றம் செய்கின்ற அசுரர்களை அடக்கக்கூடியவர். அதனால்தான் நாம் பார்த்தோம்னா விஷ்ணுமூர்த்தியினுடைய வைபவங்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், அவதாரங்கள் எல்லாம் விஷ்ணுவனுடைய அவதாரங்களை தான் பார்க்கிறோம்.
கிட்டத்தட்ட 24 அவதாரங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பாகவத புராணத்துல 24 அவதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தெரிஞ்சது பாப்புலரா 10 சொல்றோம், ஆனா 24 அவதாரங்கள் இருக்கு பாகவத புராணத்தில் ரெஃபரன்ஸ். அப்போ அத்தனை அவதாரங்களும் ஒரு நோக்கோடு தான் வந்திருக்கு. சம்திங் தே வாண்ட் டு அச்சீவ், ஏதோ ஒரு மிஷன், தே ஹேட் அ பர்பஸ். சரியா? ஏதோ ஒரு சமாதானத்தை சாதிப்பதற்காக, எங்கோ இருக்கக்கூடிய நெகட்டிவ் போர்சஸ் அடக்கி ஆள்வதற்காக இந்த அவதாரங்கள் செய்யப்பட்டன. அப்ப தமனக அப்படின்னா அடக்கி ஆள்பவன். எதை அடக்குகின்றான்? ஒன் ஹூ கண்ட்ரோல்ஸ் ஆல் த டெமனிக் போர்சஸ். எல்லா அசுரத்தன்மையையும் எவன் ஒருவன் ஒடுக்குவானோ. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த நாமத்தை மனசுக்குள்ள ஜெபம் பண்ணும் பொழுது நம் மனசில் இருக்கக்கூடிய அசுரத்தனமான அழுக்குகளை அவன் ஒடுக்குவான். இல்லையா? நம் மனசுல இருக்கக்கூடிய அசுரத்தனமான அழுக்குகளை அவன் ஒடுக்குவான். அப்ப அந்த கண்ட்ரோலுக்கு வரும். So we can always control நம்மளுடைய டெமனிக் திங்கிங்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும். 191 அடுத்த நாம ஹம்சஹ அப்படின்னு சொல்றோம். ஹம்சஹ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஒரு பரமானந்தமான ஒரு பெரிய வாக்கியமான ஒரு பொருள். ஹம்சஹ அப்படின்னா என்னன்னா, அகம், இந்த வார்த்தையை பிரிச்சோம்னா இப்படி வரும். ஹம் சஹ அப்படின்னா அகம் சஹ, அகம் சஹ. இதை திரும்பி சொல்லி சொல்லி பாருங்க. அகம் சஹ, அகம் சஹ, அகம் சஹ, ஹம் சஹ, ஹம் சஹ, ஹம் சஹ. அகம் சஹ, நான் அவனே, நான் அவனே, நான் அவனே. இதை திருப்பி போட்டு பாருங்க. அகம் சஹ, சோ ஹம், சோ ஹம், சோ ஹம். இந்த வார்த்தைக்கு சுவாமி ஒரு பாட்டே போட்டிருக்காரு, பஜன்ஸே கொடுத்திருக்காரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோகம் சோகம் தியானு கரோ. சோகம் நான், அதுவே. எது மேலான பொருளோ அது நானே. தத்துவமசி, பிரம்மம் பிரம்மமசி எல்லாம் நம்ம சொல்றோம்ல, அயம் பிரம்மாஸ்மி, நம்ம சொல்லக்கூடிய மகா வாக்கியங்கள் அத்தனையுமே இந்த ஹம் சஹ அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே முடிஞ்சு போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் உணர்த்துகின்ற பரமாத்மாவாகிய பொருளாக அவன் இருக்கிறான். அவனுக்கும் உனக்கும் பேதம் இல்லை. அபேதம், அபேதம்னா வேற்றுமையே கிடையாது, ரெண்டும் ஒன்றுன்னு அர்த்தம். அப்ப இந்த வார்த்தையை ஜபம் பண்ணும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்? இது ஒரு பிரம்ம வாக்கியத்தை போல், இது ஒரு மகா வாக்கியத்தை போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஹம் சஹ அப்படின்னா ஹம் சஹ, அகம் சஹ அல்லது ச அம், அதுதான் சோகம். இந்த வார்த்தையை பிடிச்சுட்டோம்னா இந்த மெடிடேஷன் வந்ததுன்னா நான் அது, நான் அது, நான் அது என்கின்ற உணர்வு வந்துகிட்டே இருக்கும். அதுக்குத்தான் சொல்லும். இன்னொரு ஹம்சம் அப்படின்னு சாதாரணமா சொன்னா அன்னபக்ஷிய சொல்றது வினோதம். தமிழ்ல அன்னபக்ஷின்னு சொல்றோம். அன்னபக்ஷியினுடைய விஷயம் என்ன அப்படின்னா, தண்ணியும் பாலும் கலந்து கொடுத்தா பாலை மட்டும், இந்த என்னதான் அடல்ட்ரேட்டடா கொடுத்தாலும், மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும், பாலை மட்டும் எடுக்கக்கூடிய தன்மை அன்னம் இடத்திலே இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? இட் வாண்ட்ஸ் ஒன்லி த பியூரஸ்ட் அர்த்தம், இல்லையா? தட் விச் இஸ் பியூர் இஸ் கால்ட் அஸ் ஹம்சஹ. புரியுறதா? தட் விச் இஸ் பியூர் இஸ் கால்ட் ஹம்சஹ. அதனால தான் சில பெரியவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் பேரு? பரமஹம்சஹ பேசுறோமா? பரமஹம்சஹ, ராமகிருஷ்ண பரமஹம்சஹ. ரைட்? அப்பனா என்ன அர்த்தம்? இந்த மகான்கள் பியூரஸ்ட்லயும் பியூரஸ்டா வந்துட்டாங்கன்னு சொல்லப்படும். ஹம்சஹ அப்படின்னு சொன்னா தூய்மை, பியூரிஃபையர் அல்லது டோட்டலி பியோர்னு சொல்லக்கூடியதுக்கும் இருக்கு. அப்ப தூய பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது, என்டையர்லி பியூர்னு சொல்ல மாதிரியான வார்த்தைக்கு வரும் பொழுது ஹம்ச அப்படின்னு சொல்றோம். அதுதான் பரமஹம்ச அப்படிங்கிற வார்த்தையினுடைய யூசேஜும் வருது. இப்ப என்ன அர்த்தம்? எது இருந்தாலும் தான் அழுக்குறாமல், அழுக்குறாமல்னா உடம்புல படுற அழுக்க பத்தி பேசல, மனம் என்கின்ற ஒன்று அழுக்கில்லாமல் வாழக்கூடியவர்கள்,
பரமஹம்சர்கள். அப்படி புனிதமாக செய்யக்கூடிய ஒரு நாமம் இந்த ஹம்ச அப்படிங்கிற நாமம். அப்ப இந்த நாமத்தை ஜெபம் பண்ணா we get more purified. அப்ப அதுக்கு முன்னாடி வார்த்தையை நமக்கு சொல்லிட்டோம், தமனக சொல்லியாச்சு. அப்படின்னா என்ன, அசுரத்தன்மையை அவர் அடிச்சிருவார் அங்கன்னு சொல்லிட்டேன். அசுரத்தன்மையை அடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன, மரீச்சின்னு வார்த்தையை சொன்னேன். அவர்தான் ஒளிக்கதிரா இருக்கார். அப்பா அவர் ஞானத்தை கொடுத்து நம் மனசுல இருக்கக்கூடிய அசுரத்தன்மையை அழித்து நானும் நீயும் ஒண்ணுன்னு காட்டக்கூடியதாக வருவார். எப்படி அழகான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கார் வியாசரனுடைய. இந்த வாக்கியங்கள் எல்லாமே நம்ம கோடானு கோடி ஜென்மத்துக்கு நமக்கு we are indebted to him. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அவ்வளவு சந்தோஷமான ஒரு அமிர்தமான வார்த்தைகளை யாராலையும் கொடுக்க முடியாது. இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது இதை நினைச்சு நினைச்சு சொல்லணும். அப்போ இந்த 3 வார்த்தைகளுடைய அர்த்தம் மரீச்சி தமனக ஹம்சக. இந்த வார்த்தையே இது ஒரு ஃப்ரேஸா சொன்னோம்னா, இதையே தியானம் பண்ணோம்னா மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு நீங்கி நம் உள்ளே தூய்மை என்பது ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வழி பிறக்கும். சரியா? இது சத்தியம். இது பகவானுடைய அருளினால் கிடைக்கும். அடுத்தது 192வது வார்த்தை நாமம் சுபர்ணக. சுபர்ணக சரியா? பர்ணக அப்படின்னா ரெக்கைன்னு அர்த்தம். ஃபெதர்னு சொல்றோம் இல்லையா, ரெக்கை அப்படின்னு, இறகுகள், விங்ஸ். சாரி, நாட் ஃபெதர், விங்ஸ். விங்ஸ்னு சொல்றோம். சுபர்ணக அப்படின்னா என்ன அர்த்தம்? அழகான விங்ஸ், அழகான சிறகுகள். இப்ப அழகான சிறகுகள்னு சொன்னா விஷ்ணுமூர்த்திக்கு அழகான சிறகுகள்னு நம்ம எந்த ரெஃபரன்ஸை கொண்டு போக முடியும்? அவருக்கு இருக்கக்கூடிய வாகனம் ஆகிய கருடனைத்தான் சொல்ல முடியும். ஏன்னா கருடனுக்குத்தானே சிறகுகள் இருக்கு, கருடனுக்குத்தானே சிறகு இருக்கு. இப்போ அந்த சிறகின் மேலே தான் கருட வாகனனாகத்தானே அவர் வர்றார். எந்த இடத்துலையும் காட்சி தரும் பொழுது கருட வாகனத்தானே வர்றார். அப்போ கருடனுக்கு இருக்கக்கூடிய சிறகுகள் அழகான சிறகுகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அந்த அழகான சிறகுக்குடைய கருடனை வாகனமாக கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப இன்னொரு வகையில இந்த சிறகுகளை இப்படி புரிஞ்சுக்கலாம். இதுல 2ன்னு சொல்றோம். ரெண்டு சிறகுகள் 2. இப்ப 2னா என்ன அப்படின்னா, ஆதிசங்கரர் எப்படி எடுக்கிறார்னா 2 சிறகுகளுக்கும் ஒரு மீனிங் இருக்குங்கிறார். அவர் என்ன சொல்றார்? ஒரு சிறகு பேரின்பத்தை தரக்கூடியது, இன்னொரு சிறகு பேர் அறிவை தரக்கூடியது. பேரின்பம் பிளிஸ், பேரறிவு அப்படின்னா விஸ்டம். இந்த விஸ்டமும் பிளிஸும் கொடுக்கக்கூடியதான 2 விஷயங்களை காட்டக்கூடிய ஒரு சமாச்சாரம் அப்படிங்கிறது. அப்போ கருடன்கிறது ஒரு சிம்பலா எடுத்துட்டோம்னா, கருடனுடைய 2 சிறகுகள் அவை எதை தருகின்றன நமக்கு? ஒன்று பேரறிவையும் இன்னொன்று பேரின்பத்தையும் தரக்கூடியதாக இருக்கு. இட் கிராண்ட்ஸ் யூ பிளிஸ் அண்ட் ஆல்சோ இட் கிவ்ஸ் யூ விஸ்டம். ஞானத்தை தரக்கூடியதா இருக்கு. இது 2ம் நமக்கு வேணுமா இல்லையா? எதுக்கு வேணும்? நான் அதுன்னு புரிஞ்சுக்கணும்னா இது 2மே வேணுமே. இல்லாத போய் உட்கார்ந்துட்டு நான் அதுன்னு சொன்னா வந்துட போறதா? அப்போ நமக்குள்ள ஒரு விஸ்டம் வேணும். அந்த விஸ்டம் எப்படி பிளாசம் ஆகணும்? பிளிஸ்ஸா மலரணும். அந்த ஞானம் என்பது பேரின்பத்தின் பார்ப்பட்டு வர வேண்டும். அப்ப இது 2ம் வந்தாதான் அது கிடைக்கும். ஆக இதை சொல்லக்கூடிய உபமானமாக, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அனாலஜின்னு சொல்றோம் இல்லையா, அது போல இந்த இடத்திலே வியாசர் குறிப்பாக சொல்றார் சுபர்ணக, அழகான 2 சிறகுகள்.
இல்லையா? இல்லாம இந்த இந்த இடத்துல கொண்டு வந்து சிறகுகளை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் அவர் பேசுறது மரீச்சின்னு சொல்றார், தமனகன்னு சொல்றார், ஹம்சகன்னு சொல்றார், அதுக்கப்புறம் சுப்பர்ணகன்னு பேசுறார். இதுக்கெல்லாம் நம்ம அர்த்தம் பார்த்துட்டு வர்றோம். பார்க்கும் பொழுது சுப்பர்ண அப்படின்னா 2 சிறகை கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ சிறகுன்னு அவர் சொல்றது அனலாஜிக்கலா அனாலஜி பேஸ் பண்ணி he is giving some other hint for us. What is that? பேரின்பம் பேரறிவு என்கின்ற 2 சிறகுகள் தேவை. அதை கொடுக்கக்கூடியவனும் அவன்தான் அப்படிங்கிற ஒரு பதத்தை வைக்கிறார். சரியா? இன்னொரு வார்த்தை, இன்னொரு அர்த்தமும் என்ன சொல்றார்? ரெண்டும் எப்படி எப்படின்னா ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய சொரூபம்னு சொல்றார். ஜீவாத்மா பரமாத்மா ஸ்வரூபம், 2 சிறகுகளும். அப்போ ஜீவாத்மா யாரு? நாம. பரமாத்மா யாரு? பகவான். ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுமே என்னவா இருக்கணும்? they both has to flock together to fly. ஒரு பறவை பறக்கணும் அப்படின்னு சொன்னா 2 சிறகுகளும் அடித்து சிறகடித்து பறந்தால் ஒழிய பறக்க முடியாது. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு சென்றால் ஒழிய யூனிசன்ல தான் பறக்க முடியும். கரெக்டா? சிறகுகள் தனிப்பட்ட முறையில ஒரே ஒரு சிறகு மட்டும் அடிச்சு பறக்க முடியுமா? முடியாது. ஒண்ணு மட்டும் தனியா பண்ண முடியாது. ரெண்டும் சேர்ந்து யூனிசான்ல வேலை செய்யணும். அப்ப இந்த ஜீவாத்மா பரமாத்மாங்கிற வைப்ரேஷனோட சேர்ந்து இயங்கினால் தான் வாழ்க்கை என்பதிலே மோட்சம் என்பது கிடைக்கும். எவ்வளவு அர்த்தத்தை வச்சிருக்காரு பாருங்க. ஒரு சின்ன வார்த்தை சுப்பர்ணக. இது வியாச பகவான் செய்திருக்கக்கூடிய மாபெரும் சூட்சமம். இதெல்லாம் அதான் இந்த நாமங்கள் எல்லாம் படிக்கின்ற பொழுது எண்ணி 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 வியந்து வியந்து படிச்சோம்னா அந்த பெருமாள் மேல ஒரு ரசனை இல்லை. ஆண்டாளுக்கு ஏற்பட்ட காதல் போல நாமளும் காதல் வயப்படக்கூடிய காலங்கள் வரும். இது பக்த விஜயத்துல இப்ப புரியுறது. ஏன் பக்த விஜயத்துல நம்ம நிறைய பேர் பார்க்கிறோம் இல்லையா? பாண்டுரங்கன் மேல அவ்வளவு ஆசையோட இருந்தா, பிரகல்லாதனுக்கு அவ்வளவு ஆசை இருந்ததுன்னு இன்னைக்கு புரியுது. இதெல்லாம் நம்ம அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள வந்ததுன்னா அந்த ஆண்டவனை பார்க்க பார்க்க ஒரு அழகு வந்துட்டே இருக்கு இல்லையா? அவனுடைய அர்ச்சாவதாரத்தினை பார்த்து அதன் மேல் இருக்கக்கூடிய ரசனையும் சுவாரஸ்யம் நமக்கு மிகுந்து கொண்டே இருக்கு. குறையல, போயிட்டே இருக்கு. எதை பத்தி சொல்றதுன்னு இப்ப தெரியல நமக்கு. எந்த அவதாரத்தை பத்தி பேசுறது? கிருஷ்ணனை பேசுறதா, ராமரை பேசுறதா, நரசிம்மரை பேசுறதா, மச்சாவதாரத்துல இருந்து எதை பேசுறதுன்னு புரியல. காரணம் எல்லாம் அழகாக இருக்கு. எல்லா அவதாரமும் இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது அவ்வளவு சுவாரஸ்யமா அவ்வளவு விஷயங்கள் இருப்பதை வியாசர் நமக்கு கொடுத்திருக்கார். அதுதான் இந்த அனுபவம் அப்படிங்கிறது. சகஸ்ரநாமத்தை அனுபவிக்கணும். அனுபவிச்சாதான் அந்த வார்த்தைகள் புரிஞ்சால் ஒழிய நாம சொல்லக்கூடியது என்னங்கிறது நமக்கே தெரியாது. அடுத்தது 193 புஜகோத்தமக. இந்த புஜ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். புஜக அப்படின்னு இல்லையா? சாந்தாகாரம் புஜகசயனம் படிச்சோமா? புஜகம். புஜகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா பாம்புன்னு அர்த்தம். சரியா? பாம்புன்னு அர்த்தம். கால் இல்லாமல், கால் என்கின்ற ஒன்று இல்லாமல் வயிறினாலே ஊர்ந்து ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு பிராணி. அதற்கு பேர் புஜக, பாம்பு. அந்த புஜக உத்தமக. புஜகத்திலேயே உத்தமமானது என்ன? நீ எல்லா பாம்பத்திலையும் விசேஷமான பாம்பா நம்ம எதை சொல்றோம்? எது அந்த மகாவிஷ்ணுவுக்கு படுக்கையாக இருக்கிறதோ அதுதான் உத்தமம். அப்ப இங்க யார பத்தி பேசுறோம்? ஆதிசேஷனை பத்தி சொல்றோம். சரியா? ஆதிசேஷனை பத்தி சொல்றோம். இப்ப ஆதிசேஷனுடைய ரெஃபரன்ஸ் ஏன் இங்க கொடுத்திருக்கா? இந்த உலகத்திலே வாழ்க்கை என்பது வளைவு நெளிவாக இருக்கக்கூடியது. ஏன்னா வளைஞ்சு நெளிஞ்சுதானே இருக்கு பாம்பு. வாழ்க்கை என்பது வளைவு சுழிவாக இருக்கக்கூடியது, வளைவு நெளிவாக இருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட வாழ்க்கையிலே விஷ்ணு என்கின்ற சத்துவகுணத்தை நிரந்தரமாக வைத்துக் கொண்டால் மோட்சம் என்பது சித்திக்கும்.
அப்ப இறைவன்கிறது யாரு? இறைவன் என்கின்றது குணாஸ்வரூபம். அப்ப விஷ்ணுமூர்த்தியை பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றது? சத்வகுணம். எப்படி சத்துவகுணம் நீ சொல்ற? நீயா சொல்றியா? உனக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா? நானா சொல்லல. நம்ம தியான ஸ்லோகத்துல நம்ம எல்லாரும் இத்தனை நேரத்துக்கு படிச்சோம். சாந்தாகாரம் புஜக சயனம் சொன்னோமா இல்லையா? சாந்த அகாரக, அவன் சாந்தமா தான் இருக்கான்னு சொல்லிட்டோமே. சாந்தத்தினுடைய சுரூபம் என்ன குணம்? சத்துவ குணம் தான் சாந்தத்தின் சுரூபம். ஆகவே சத்துவ குணத்தை கொண்டு போய் அங்கே நிறுத்தி விட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? மோட்சம் என்பது வழி. இதே இந்த இடத்துல அவர் சூட்சமா சொல்றாரு, புஜகோத்தமக. இப்போ ஆதிசேஷனை கொண்டு வந்து சொல்றது போல நமக்கு அந்த ஹிண்ட கொடுக்கிறார். இந்த வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது அது 193. இப்போ 194 ஹிரண்ய நாபக. நாபக, நாபகன்னா தொப்புள்னு அர்த்தம். ஹிரண்ய நாபக அழகிய தொப்புள், அல்லது ஹிரண்யம் அப்படின்னா தங்கம்னு அர்த்தம். தங்க நிறமான தொப்புள். சரியா? ஏன் தங்க நிறமான தொப்புளை கொண்டு வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார்? ஹிரண்ய நாபக. இதனால நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, விஷ்ணு புராணத்தினுடைய வழிப்படி முதல் தொப்புள் குடி சம்பந்தத்தை முதலிலே உருவாக்கியவன் நாராயணன். யார் முதல் தொப்புள் குடியில வந்தது? பிரம்மா. பிரம்மாதான் அவருடைய தொப்புள் குடியிலிருந்து வந்தார். கரெக்டா? அவருடைய தொப்புள் குடி, அவருடைய தொப்புள்ல இருந்து வந்த தாமரை, தாமரையின் மீது பிரம்மா. தாமரை என்ன தெரியுமா சொல்றோம்? கர்ப்பப்பைக்கு ஈடாக சொல்கிறோம். கர்ப்பப்பைய மெடிக்கலா சொல்றாங்க, கர்ப்பப்பைய இன்வெர்டடா வச்சா லுக்ஸ் லைக் லோட்டஸ். அப்ப அதனாலதான் சில ஊர்ல இன்னைக்கும் இந்த தாமர கொடி அப்படிங்கிற வார்த்தையை பிரயோகமாக உபயோகிப்பது உண்டுன்னு சொல்லப்படுது கர்ப்பத்துக்கு, அல்லது கர்ப்பத்தினுடைய கொடியை சொல்றது தாமர கொடின்னு. அப்ப என்ன அர்த்தம்? பிரம்மாதான் முதல்ல தொப்புள் கொடி உறவோட வந்தவர். அவர் தொப்புள் கொடி உறவோட வந்ததுனால தான் நம்ம எல்லாரையுமே அவர் படைக்கின்ற பொழுது எல்லாம் தொப்புள் கொடி உறவோடத்தான் படைச்சிருக்கார். அப்ப இந்த தொப்புள் கொடி உறவு போகணும்னா யார பிடிக்கணும்? எது சத்துவகுணமாக, எது எதுவுமே இல்லாத பரம்பொருளாக, எது மரீச்சியாக எது இருக்கிறதோ அந்த ஒளிமயமான ஞானத்தை பிடித்து கொள்ள வேண்டும். இப்ப எங்க லிங்க் வர்றது தெரியுதா? இப்ப ஹிரண்ய நாபக அப்படின்னா அவருடைய தொப்புள் அந்த பிறவி என்கின்ற சம்பந்தத்தை அறுக்க வேண்டும். அப்படி கொண்டு போறார். இப்ப இந்த சம்பந்தம் எனக்கு வேண்டாம். எது? பிறந்து 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 வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது இல்லையா? ஏன்னா ஏற்கனவே சொல்லுவார், உடல் சோர்வுன்னு ஒண்ணா. சோர்வுல 3 சோர்வு ஏற்கனவே சொன்னேன்னு தெரியாது. 3 விதமான சோர்வுகள் இருக்குங்கிறான். உடல் சோர்வு ஒண்ணு, உடலால் ஏற்படக்கூடிய சோர்வு, ஏன்னா திரும்ப வேலை செஞ்சு அலுத்து போய் செய்யக்கூடியது. மனச்சோர்வுன்னு ஒண்ணு. சோ மனசுப்படி மென்டலா டயர்ட் ஆகிறது, பிசிக்கலா டயர்ட் ஆகிறது. 3ஆவதா ஒண்ணு சொன்னார், அது அருமையான விஷயங்கள் மகான்கள்லாம் பேசினா, உயிர் சோர்வுன்னார். உயிர் சோர்வுனா என்ன? திரும்பி திரும்பி பிறந்து 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 வந்து 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 என்னத்த கண்டோம்? ஏதோ பிறந்தோம், ஏதோ வந்தோம், ஏதோ ஏதோ ஒரு 70 வருஷம் 80 வருஷம் இருந்தோம். எதுக்கு வாழ்ந்தோம் நமக்கும் தெரியல, என்னத்துக்காக வாழ்ந்தோம் யாருக்கும் தெரியல, என்ன சமாச்சாரம் பண்ணோம் நமக்கும் தெரியல, மற்றவனுக்கும் தெரியல. வாழ்ந்தோம் போனோம், திரும்பியும் வந்தோம், வாழ்ந்தோம் போனோம். ஏதோ என்ன சொல்றது, இந்த கிரிக்கெட்ல ரன் ஓடுவானே, இந்த விக்கெட்டுக்கும் அந்த விக்கெட்டுக்கும் எதுக்கு? அவன் ஓடுறதுக்காக ஒரு அர்த்தம் இருக்கு, ரன்னுக்காக ஓடுறான். நாமளும் அப்படித்தான் ஓடிட்டு இருக்கோம், ஒரு வேலையும் இல்லாம. சோ இந்த பிறவி எடுத்து 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 உயிரானது சோர்ந்து விடுகிறது. அப்படிங்கிறத ஒரு கர்நாடிக் மியூசிக்ல ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவார், களைத்தேன் ஜென்மம் எடுத்து சளைத்தேன்னு பொறுத்திருந்து. அருமையான பாட்டு அது. மகாராஜபுரம் சந்தானம் அவர்கள் பாடக்கூடிய பாட்டு, விளையாட இது நேரமா முருகான்னு ஒரு பாட்டு. அது சொல்லுவார், களைத்தேன் ஜென்மம் எடுத்து சளைத்தேன் பொறுத்திருந்து. அப்பா சளைச்சு போனப்பா, அத்தனை பிறவி எடுத்து 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 சளைச்சு போன. ஏன்? உயிர் சோர்வு ஏற்பட்டு விட்டது.
உயிர் சோர்வு போகணும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த பிறவி என்கின்ற தொப்புள் பந்தத்தை அறுக்க வேண்டும். அறுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? எவன் ஒருவன் இதை உருவாக்கினானோ அவன்கிட்ட போய் சரண்டர் அட. யார் உருவாக்குனா? விஷ்ணு. விஷ்ணுனுடைய தொப்புள் கொடியில இருந்தா பிரம்மாங்கிறவனே வந்தான். போய் சரண்டர் அடைஞ்சிரு. அப்பா விஷ்ணுமூர்த்தி, என்ன பிறவியில் இருந்து எடுத்து விடு. புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜடரே சயனம். ஆதிசங்கரே கேட்டுட்டார், நீங்களும் நானும் என்ன ஏமாத்துறோம்? பஜகோவிந்தத்துல அவரே சொல்லியாச்சு. So we have to ask and seek this from him. இப்ப ஹிரண்யநாப, அழகிய தங்க நிற தொப்புளை கொண்டவன். அடுத்தது 195 சுதபாக. சுதபாக, தபா அப்படின்னா தபஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தபஸ், தவம் அப்படின்னு சொல்றோமே அது. சு அப்படின்னா நல்லன்னு அர்த்தம். நல்ல தவம் உள்ளவன் அப்படின்னு. இது என்ன நல்ல தவம் உள்ளவன்? இப்ப மத்தவங்க எல்லாம் சரியான தவம் இல்லையா அப்படின்னா, தவத்துக்கு ஒரு திரு மகிமைகள் இருக்கு இல்லையா? தவத்தினுடைய மகிமை நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். மார்க்கண்டேயனுடைய தவத்தை பத்தி நமக்கு தெரியும். மார்க்கண்டேயர் தவம் செய்து சிவனே வந்து மிருத்யுஞ்சயனாக இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் கிடைச்சு சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய சிரஞ்சீவித்துவத்தை வாங்கக்கூடியவராக மார்க்கண்டேயர் வந்துட்டார். இப்ப மார்க்கண்டேயனுடைய தபஸ், தப்போவலிமை. துருவனுடைய தப்பம் ஏன் அவ்வளவு பெருசு? மார்க்கண்டேயருக்கு ஒரு வயசு, துருவன் சின்ன பையன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் துருவ சரித்திரம். இப்ப காட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு அந்த குழந்தை விடாதிக்கு நாராயண தான் பார்ப்பேன், நாராயண தான் பிடிப்பேன்னு உட்கார்ந்துட்டார் இல்லையா? எங்க அப்பா மடியில உட்கார முடியாத ஒரு குழந்தை, அது உட்காரத்துக்கு உனக்கு அருகதை இல்லைன்னு சொன்ன இரண்டாவது தாய் சுருச்சி என்கின்றவள், அவளை தூக்கி வெளியில போடும் பொழுது அவ போய் அழந்து அவங்க அம்மா கிட்ட போய் அழம்பொழுது அவங்க அம்மாவே சொல்றா, தன்னாலும் இயலாததுக்கு சொல்றா, ஆமாம்பா என்ன செய்யறது, நீ போய் வேணா தபஸ் பண்ணுன்னு. அந்த குழந்தை சின்ன வயசுல என்ன செய்யறதுன்னு தெரியாம வருது. நாரதர் அவரை தடுத்து நிறுத்தி இவனுக்கு என்ன பக்தி இருக்குன்னு பாக்குறார். பார்த்து புரிஞ்சு கொடுத்து இவன் வைராக்கியத்தோடு போய் கொண்டிருக்கான்னு புரிஞ்சு அவனுக்கு ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான்னு மந்திரத்தை சொல்லித்தரார். இந்த ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அவர் தான் சொன்னது. ரெஃபரன்ஸ் பாகவத புராணம். பாகவத புராணத்துல துருவனுக்கு சொல்லிக் கொடுத்த மந்திரம் இருக்கு, நாரதர் வாயால வந்தது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஆக துருவன் அதை சொல்லி 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 அவங்க அம்மா மாதிரியே ஒரு அம்மா வந்து கூட தேவதைகள் வந்து அவரை மயக்கி கூட்டிட்டு போகணும், குழந்தை தானே அப்படின்னா கூட மாறல. யாரு? பரமனை பார்த்தே ஆகணும், நாராயணன் வந்தால் ஒழியன்ட்டு. நாராயணன் வேற வழி இல்லை, ஹி ஹஸ் கம் டவுன். வந்து தன்னுடைய இருப்பை சொல்லி கடைசியிலே நீ என்னுடைய லோகத்துக்கு வருவேன்னு பூன் கொடுத்து அவருக்கு ஆசீர்வாதத்தை பண்ணி திரும்பவும் அவர் ராஜ்யத்துக்கு போய் ராஜாங்கத்தை எடுத்து ராஜாவா இருந்து எல்லாம் முடித்து வைகுண்டத்துக்கு வரார். துருவன் என்கின்ற ஒருவனுக்கு தப்போ வலிமையினாலே அவரால் அந்த வைகுண்ட பதவியை வாங்க முடிகிறது. அப்போ தபஸ் அப்படிங்கிறதுக்கு வலிமை இருக்கு. இதை காட்டுறதுக்கு இன்னொன்னு என்ன பண்ணார்னா, பாகவத புராணத்துல இன்னொரு அவருடைய அவதாரத்திலே 4வது அவதாரமாக ஒரு அவதாரம் சொல்லப்படுது. அதுக்கு பேர் என்ன? நரநாரணர்கள்னு அவதாரம்னு சொல்றேன். ஏகப்பட்ட அவதாரங்கள் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? 24 அவதாரத்துல 4வது அவதாரமா சொல்லப்படுவது நரநாரணர்கள் அப்படின்னு சொல்றேன். இந்த நரநாரணர்கள் அப்படின்னா ட்வின்ஸ், 2 பேர் சேர்ந்து வந்திருக்காங்க. நர அப்படின்னா ஹியூமன் அர்த்தம், நாராயண அப்படின்னா டிவைன் அர்த்தம். ஹியூமனும் டிவைனும் இன்செப்பரபிள் ட்வின்ஸ்னு காட்டியிருக்கா அவளுடைய அவதாரத்திலேயே. தே ஹவ் ஷோன் தட் நர நாராயணர்களாக தோன்றினார்கள். 4வது அவதாரம். 4வது அவதாரத்துல தோன்றி என்ன பண்ணாங்க? யாருக்கு பிள்ளையா பிறந்தாங்க அப்படின்னு சொன்னா, பிரம்மாவினுடைய பிள்ளை தர்மன் ஒருத்தர் இருந்தார். அந்த தர்மனுக்கு பிள்ளைகளாக இவர்கள் 2 பேரும் பிறந்தாங்க. பிரம்மாவினுடைய பிள்ளை தர்மா, இந்த தர்மனுக்கு பிள்ளைகளாக இவங்க பிறந்தாங்க. சரியா? அவங்க அம்மா பேரு முருத்தி. முருத்தி அவ யாரு அப்படின்னா தக்ஷனின் மகளாக இருந்தாங்க.
இப்ப எப்படி பார்க்கும்போதே தெரியுது பரம்பரையே எந்த இடத்துல இருந்து வந்திருக்குன்னு ஸ்ட்ராங்கா. இப்ப பிரம்மாவனுடைய பிள்ளை ஒண்ணு, தக்ஷனுடைய பொண்ணு, 2 பேரும் சேர்ந்து அவர்களுடைய குழந்தைகளாக ட்வின்ஸ் நர நாராயணர்கள் பிறந்தார்கள். இந்த நரநாராயணர்கள் என்ன பண்ணா, உலகத்துல தர்மத்தை நிலைநாட்டணுங்கிறதுக்காக தபஸ் இருந்து தலமத்தை நிலைநாட்டப் போகிறோம் அப்படிங்கிறதுக்காக பத்ரிகா ஆசிரமம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்ரிநாத் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அவங்க இருக்காங்க. அவங்க இன்னும் அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்கு, பத்ரிகா ஆசிரமம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல அவங்க 2 பேரும் தபஸ் இருந்தாங்க. அது தேவர்கள் எல்லாம் சரி, இவங்க இவ்வளவு கோர தபஸ் இருந்தா நமக்கு கஷ்டம், அவளுடைய வலிமைகள் எப்படி இருக்குங்கிறதுக்கெல்லாம் ஏதோ பண்ணணும்னு பார்த்தா, சிவபெருமானை கூப்பிட்டு இவங்களை ஷேக் பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படின்னா சிவன் சொன்னாரா, எதுவும் பண்ண முடியாது, அவங்களுடைய தப்போ வலிமை அதிகமா இருக்கு, இல்ல பரவாயில்ல பண்ணுங்கன்னு சிவன் சும்மா அஸ்திரத்தை போட்டாராம். போட்டா சிவனுடைய அஸ்திரம் அவர்களை வணங்கி திரும்பி வந்தது. அப்ப சிவன் எதுக்காக சிவன் செஞ்சார சொன்னாராம். சிவன் சொன்னது, நான் அவர்களை துவம்சம் செய்வதற்காக செய்யவில்லை, அவர்கள் தப்போ வலிமை உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக செய்தேன் சிவன் சொன்னார். அப்ப அந்த தப்போ வலிமையை நரநாராயணர்கள் நிறுத்தியதுனாலே தான் உலகத்திலே தர்மம் என்பது விரிந்தது அப்படின்னு நரநாராயணர்களாக. அப்ப என்ன பண்ணிருக்கார், தப்போ வலிமை என்பது முக்கியமாக தேவைப்படும். சரியா, எது முக்கியம் அப்படின்னா தபஸ். நம்மளுடைய வார்த்தைகள், தவம் என்பது முக்கியமான ஒரு விஷயம். எவன் ஒருவன் தபஸ்வியாக இருக்கிறானோ அவன் சொல்லுகின்ற வாக்கு என்பது பலிதத்தோடு சம்பந்தப்படும். இது மகாபெரிவா நிறைய இடத்துல பேசியிருக்காரு. காஞ்சி மகாபெரியவர் இந்த ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துல கொடுத்திருக்காரு. வாக்கு பலிதம் இருக்கணும்னா தப்ப வலிமை வேண்டும். அப்ப தபஸ் வலிமை வேணும் அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு நமக்குள்ள தபம்னா ஏதோ போய் காட்டுக்குள்ள உட்கார்ந்து மெடிடேட் பண்றதுன்னு இல்லை, புலன் அடக்கம் என்பதே தான் தபஸ். எவன் ஒருவனுக்கு புலனடக்கம், தன்னுடைய 5 புலன்களும் தன் கட்டுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அவனுக்கு தபஸ்வின்னு பேர், அவனை தபஸ்வின்னு சொல்லும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தபம் என்கின்ற ஒன்று இருக்குமே ஆனால் அது நமக்கு நல்ல விஷயங்களை தரும். அப்போ இங்க இறைவனை சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றோம், நல்ல தபஸ்வி, நல்ல தவம் உடையவன் அப்படின்னு சொல்றோம். அது ஒரு பெரிய விஷயமா நமக்கு என்ன சொல்லப்படுது, நாமளும் அந்த மாதிரி புலனடக்கத்தோடு இருந்து அவரை பிடிக்க வேண்டும். ஏன் வாழ்க்கையில எல்லாம் நடக்கும், மேலங்கிலையும் போகும், பிளக்சுவேஷன் will always be there. வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் நடக்கும், நம்மை சுற்றி இழுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும், புலன்கள் நம்மை சுற்றி சுற்றி மொய்த்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் அந்த இறை என்கின்ற உணர்வோடு இருந்தோம்னு சொன்னா, அந்த தபஸோடு இருந்தோம்னா அந்த இறை ஆகிய மரீச்சின்னு சொல்லக்கூடிய அந்த பேருளியானது நமக்கு வரும். இதை புரிஞ்சுக்கணும். அது சுதபா, சுதபஹ, சுதபஹ. சரியா? இந்த நரநாராயணர்களுடைய அடுத்த பிறவியாக சொல்லப்பட்டது மகாபாரதத்துல ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார். கிருஷ்ணரும் அர்ஜுனரும் நரநாராயணர்களாக வந்தார்கள் அப்படின்னு மகாபாரதத்தில் சொல்லப்பட்டது. இதையும் வியாசர் எடுக்கிறார். ஆகவே சுதபக புரியுது. அடுத்தது பத்மநாபா. பத்மநாபா சரியா? பத்மநாபக, பத்மம்னா தாமரை, நாபக, நாபகனா ஏற்கனவே நான் சொன்ன தொப்புள், தாமரையை ஒத்த தொப்புளை உடையவன். தாமரை ஒத்த தொப்புளை உடையவன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் வேற. என்ன அப்படின்னா, தாமரை இந்த இடத்துல சொல்லக்கூடியது என்ன, உருவகம் என்ன அப்படின்னா, தாமரை இஸ் பேசிக்கலி நாலேஜ். நாலேஜ்னா என்ன நான் சொல்றேன், நாலேஜ்னா மண்டேன் லைஃப்ல இருக்கக்கூடிய நாலேஜ் இல்லை, பேரறிவுன்னு சொல்லக்கூடிய ஞானம். அப்ப ஞானம் மலர்வது தாமரைக்கு ஒப்பானது. சரியா? தாமரை எப்ப மலருது? சூரியனை கண்டால் தாமரை மலரும்.
சூரியன் என்கின்ற ஞான ஒளிப்படுகின்ற பொழுது தாமரை மலர்கிறது. புரிஞ்சு போச்சு. அப்ப இதனுடைய ஒப்புமை என்ன? இந்த இடத்துல பத்மநாபான்னு சொல்லும் பொழுது அறிவு மலர்ச்சி இறையினுடைய அருளினாலே இறையினுடைய ஒளியினாலே கிடைக்கும் என்று சொன்னால், ஞானம் கிடைக்கும் என்று சொன்னால் நமக்கு மோட்சம் என்பது சித்திக்கும். சரியா? மோட்சம் என்பது சித்திக்கும். அதைத்தான் இங்க அவங்க சொல்றது. இன்னொரு வகையில என்ன இன்னொரு மீனிங் எடுக்கிறார் அப்படின்னா, ஆதிசங்கர் என்ன சொல்றார், அந்த தாமரைங்கிறது வேற ஒண்ணும் இல்லப்பா, எல்லா பக்தர்களும் இதயத்திலே வைத்திருக்கக்கூடிய இறைவன். சோ இதயத்தாமரையில், பக்தர்களுடைய இதயத்தாமரையில் குடியிருப்பவன் இல்லையா? அதைத்தான் அந்த திரௌபதி கூப்பிட்டா. திரௌபதியினுடைய ஒரே வார்த்தை சுவாமி கூட இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காரு இல்லையா? என்ன சொல்லி கூப்பிட்டா? மதுரா நாயக்கா கூப்பிட்டா, வரல. திரௌபதி என்ன ஆச்சு? பாஞ்சாலிக்கு துயில் உரிக்கக்கூடிய இடம் வந்துட்டோ, துச்சாதனன் துயில் உரித்து கொண்டிருக்கிறான். அவள் ரஜஸ்வலை, அவள் நின்று கொண்டு கதறுகிறா, எல்லா கிட்டையும் போய் நியாயம் கேட்கிறா, நடக்கல. அப்ப என்ன பண்றா? யாருமே இல்ல, தன் கணவர்கள் தனக்கு செய்ய முடியல, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பெரியவர்கள் யாரும் செய்ய முடியல, பீஷ்மர்ல இருந்து துரோணர்ல இருந்து எல்லாரும் கை கட்டி உட்கார்ந்து இருக்காங்க மௌனியா. அப்ப யார கூப்பிடுவா? பரம்பொருளாகிய கிருஷ்ணனை கூப்பிடுறா. ஏ கிருஷ்ணா, வரல. துவாரகாநாதா, வரல. பாண்டுரங்கா, வரல. கடைசி பிட்டு துணி போகுது. என்ன பண்ணா? கைய ரெண்டுத்தையும் தலைமையில வச்சா. ஏ ஹிருதய கமல வாசான்னா வந்துட்டார். கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணாரா? ஆடையை கொடுத்து கொண்டே இருக்கிறாராம், ஆடையை கொடுத்து கொண்டே இருக்கிறாராம். துச்சாதனன் இழுத்து 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 வண்ண வண்ண ஆடைகள் வந்ததுங்கிறான். ஏதோ ஒரு மாதிரியான விஷயம் இல்லை. அப்ப என்ன, அந்த இடத்துல ஏதோ பவர் லூம் மாதிரி எதையோ ஒண்ணு போட்டிருக்காரு மனுஷன் கிருஷ்ணர். So he has started some power loom போட்டிருக்கு அந்த இடத்துல. சோ வண்ண வண்ண ஆடைகளாக பண்ணிக்கொண்டே இருந்தாராம். அதற்கு ஒரு கமெண்டேட்டர் ஒருத்தர் எழுதியிருந்தார், வைஷ்ணவ தத்துவத்துல ஒரு கமெண்டேட்டர். எங்க இருந்துப்பா இவருக்கு இவ்வளோ புடவை வந்தது, இவ்வளோ ஆடை வந்தது, ஆடைக்கு நூல் வேணுமேன்னு கேட்டாரா. ரொம்ப சிம்பிளா சொன்னாராம், துரியோதனாதிகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய 100 சகோதரர்மார்களுடைய மனைவியின் தாலியினுடைய நூலை எடுத்து அவன் ஆடையாக கொடுத்தான். அங்கேயே அவன் டிசைட் பண்ணிட்டான், இவங்க யாரும் இருக்க போறது இல்லைன்னு. அங்கே டிசைட் பண்ணிவிட்டான். அந்த நூலை எடுத்தான், அவளுக்கு ஆடையாக கொடுத்தான். திரௌபதி மானம் காத்தவன், இருதய கமலவாசன். எங்கேருந்து வந்தான்? உள்ளே இருந்து வந்துட்டான். வேற தூரத்திலிருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இறை என்கின்ற ஒன்று ஹிருதயத்திலே இருப்பதை நிச்சயமாக நினைத்தால். இதுக்கு என்ன முக்கியமா வேணும்? ட்ரஸ்ட். எப்பேற்பட்ட ட்ரஸ்ட்? அசுரத்தனமான ட்ரஸ்ட். ஸ்மசான வைராக்கியம்னு சொல்லுவோம். ஸ்மசான வைராக்கியம்னா என்ன? கொண்டு போய் சதையில வச்சு நெருப்ப வச்சாலும் மாற மாட்டேன், நீ இருக்கே நம்புறேன், அவ்வளவுதான், நீ தான் பண்ணணும். இந்த பிடிவாதமான பக்தி இருக்கு பத்தியா? பக்தியில பிடிவாதம் வேணும், மற்றதுக்கெல்லாம் பிடிவாதம் பிடிக்கப்படாது. எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், ஊடு வேணும், இது வேணும், அது வேணும்னு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஈகோ பிடிவாதம் எல்லாமே தேவையில்லாத விஷயங்களுக்கு பிடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டை போடுறதுக்கு விடிச்சுட்டு இருக்கோம். என் கருத்து தான் சூப்பர், நான் பேசுறது தான் பெஸ்ட், நான் தான் இருக்கிறதுலே கிங்கு. இந்த ஈகோ எல்லாமே தேவையில்லாத ஈகோ. இந்த ஈகோவை அவன் பாதத்துல வச்சு, உன்னை பிடிச்சுட்டேன், உன்னை விடமாட்டேன், நீயே என்னை எட்டி உதைச்சாலும் விடமாட்டேன். இந்த ஸ்மசான வைராக்கியம் என்பது முக்கியம். அப்படி இருந்ததுன்னா அந்த தாமரையில் இருக்கக்கூடியவன் எழுந்து வரும். ஆகவேதான் பத்மநாபக, இருதய காமரையில் உட்கார்ந்திருக்கக்கூடியவன் வருவான். புரியுது சரியா? அடுத்தது 197 பிரஜாபதிஹி. பிரஜாபதிஹி நம்முடைய மக்களை காக்கின்றவன். பதி, பதினா லீடர்னு அர்த்தம். பிரஜா அப்படின்னா மக்கள், நன்மக்களை காக்கின்றவன் அப்படின்னு வச்சுக்கணும். பிரஜாபதி நன்மக்களை காக்கின்ற. ஆகவே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, ஞானம் என்கின்ற ஒன்றை தரக்கூடியதான விஷயங்கள் எல்லாமே
இங்க நம்ம பார்த்தோம்னா நமக்கு கிடைக்குது இந்த இந்த வேர்ஸ்ல. சரியா? இந்த வேர்ஸ்ல இருக்கக்கூடிய நாமங்கள் ஒவ்வொன்றும் முத்தான நாமங்கள். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாமத்தையுமே மெடிடேஷனா நம்ம ஒவ்வொரு நாள் மந்திரமா எடுத்து பண்ணலாம். யூ கேன் மெடிடேட் ஆன் இட். சரியா? அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாமமும் இதுல வைபோகமான ஒரு நாமங்கள் ஒவ்வொன்றும். இப்படி ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நாமங்கள். இதை இன்னொரு தடவை பார்ப்போம். மரீச்சீர் தமனோ ஹம்சக சுபர்ணோ புஜகோத்தமஹ ஹிரண்யநாப சுதபஹ பத்மநாப பிரஜாபதி. இது 21வது வேர்ஸ். இப்ப 22வது வேர்ஸ்க்கு வரும். அமிருத்யுஹு சர்வத்ருக் சிம்மஹ சந்தாதா சந்திமான் ஸ்திரஹ அஜோ துர்மர்ஷனஹ சாஸ்தா விச்ருதாத்மா சுராரிஹா. திருப்பியும் படிக்கிறேன். அமிருத்யுஹு சர்வத்ருக் சிம்மஹ சந்தாதா சந்திமான் ஸ்திரஹ அஜோ துர்மர்ஷன சாஸ்தா விச்ருதாத்மா சுராரிஹா. இப்ப ஒவ்வொரு வார்த்தையா பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நாமத்தினுடைய நம்பர் 198. அமிருத்யுஹு. ஆ மிருத்யுஹு அப்படின்னா என்ன? ஆனா என்ன? எப்பவுமே சமஸ்கிருதத்துல சில இடங்கள்ல ஆங்கிற பத சப்தம் முன்னாடி வந்துதா, அகாரம் முன்னாடி வந்து ஒரு சப்தம் வந்ததுன்னா அது இல்லைன்னு அர்த்தம், ஆப்போசிட்னு அர்த்தம். மிருத்யு தெரியும், மிருத்யுனா மரணம். அமிருத்யுஹு மரணம் இல்லை. என்ன அர்த்தம்? அழிவற்றவன். சரியா? அழிவற்றவன். ஏன்? நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். அவனுக்கு பிறவியும் கிடையாது, அவனுக்கு தொப்புள் கொடி உறவு கிடையாது. அவன் எல்லா உலகமும் பிறப்பதற்கு முன்னாலே அவன் இருந்தவன். சனாதனத்தமக முன்னாடியே வந்துட்டார். புராதனக முன்னாடியே இருக்கிறார். உலகம் ஆரம்பிச்சுதுன்னு பார்த்தா அவர் இருக்கார். எல்லா உலகமும் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாலும் அவர் இருக்கார். ஏன்னா எல்லா உலகமும் அவர் உள்ளே போய் அடங்குகிறது. ஆகவே அவர் இருப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை, எங்கேயும் போவதும் இல்லை, ஒரே மாதிரியாக இருப்பதினாலே மிருத்யுஹு. இந்த சரீரம் தான் நம்மளுடைய ஹியூமன் பாடி தான் வரும் போகும், இதுக்குத்தான் மிருத்யுன்னு ஒரு சமாச்சாரம் இருக்கே தவிர அமிருத்யு அப்படிங்கிற வார்த்தை யாருக்கு கிடைக்கும்? மோட்சம் என்கின்ற ஒன்றை எவன் ஒருவன் எடுப்பானோ அவனுக்கு அமிருத்யுஹு அப்படின்னு சொல்லுவான். இப்ப மோட்சம் என்கின்ற ஒன்று என்ன கிடைக்கணும் அப்படின்னா, enlightenment is very very important. How an enlightenment comes? Because when you understand, when the wisdom blossoms, அது வரணும். அது வர்றதுக்கு we have to work for it. நம்மளுடைய பாடி, நர்வஸ், மைண்டு, நம்மளுடைய நியூராலஜி எல்லாத்தையும் சரி பண்ணணும். நம்மளுடைய சிஸ்டத்தை சரி பண்ணணும். என்டையராகவே நம்ம சிஸ்டம்ல இருந்து எல்லாமே கிளியர் ஆனால் ஒழிய நமக்கு அந்த ஸ்பார்க்குங்கிறது வராது. இப்போ ஸ்பார்க் மற்றவங்களுக்கு எல்லாம் வராதா இல்லையா அப்படின்னா, எல்லாருக்கும் அந்த ஸ்பார்க் வந்துட்டு தான் இருக்கு. அவேர்னஸ் இஸ் தேர். ஆனா புடிச்சு நிக்க மாட்டேங்கிறோம். எல்லாம் டெம்பரவரியா இருக்கு. ஒரு நிமிஷம் பார்த்து ஆஹா ஓஹோன்னு பார்த்து சுவாமி பஜன் பாடும்பொழுது ஓஹான்னு சில சமயம் கண்ல இருந்து தனியா வருது, ஒரே நிமிஷத்துல பக்தியா வருது. அப்புறம் வெளியில வந்த உடனே திருப்பியும் மண்டேன் லைஃப். கார்ல ஏறின உடனே எவனோட சண்டை போடலாம், என்ன சமாச்சாரம், ஏது, காய்கறிக்கு என்ன விலை, உடனே நியூஸை போட வேண்டியது. 640 நியூஸ், 680 நியூஸ், எதையோ கேட்டு வாழ்க்கை எல்லாம் மாறி போயிடுது. இப்போ எங்க ஆரம்பிச்சோம் எங்க முடிச்சோம் தெரியல. அப்ப இது எல்லாம் சும்மா என்ன பண்றோம்? டெம்பரவரியா போயிட்டு இருக்கோம். இந்த டெம்பரவரிய பர்மனன்ட் ஆக்குவது, ஆக்கினால் விஸ்டம்ங்கிறது. அப்ப விஸ்டம் வந்தா நமக்குள்ள என்லைட்டன்மெண்ட் வரும்.
இது எங்கேயுமே இல்லை. இட் இஸ் ஆல்வேஸ் தேர், இட் இஸ் ஆல்ரெடி தேர்ங்கிறார் ஆதிசங்கரர். இதுக்காக தேட வேண்டியது இல்லப்பா. இந்த சரீரத்துல இந்த இடத்துல எல்லோருக்கும் இருக்கக்கூடியது, எல்லோருக்கும் சித்திக்கக்கூடியது. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் ஆதிசங்கரர் கொடுத்திருக்கிறது. வெரி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். எங்கேயோ ஒரு இடத்தை தேடிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். மோட்சம் என்பது தேடிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. யூ டோன்ட் நீட் டு டிராவல் டு ஹெவன் டு கெட் இட். இதுக்காக அவ்வளவு தூரம் போகணும்னு அவசியம் இல்லை. நீ இருக்கிற இடத்திலே, நீ உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்திலே, நீ சோஃபால உட்கார்ந்து இருக்கியோ பெட்ல உட்கார்ந்து இருக்கிறியோ அந்த இடத்திலேயே உன்னை சுற்றி மோட்சம் என்கின்ற அவேர்னஸ் இருந்துட்டுதான் இருக்கு. என்லைட்மெண்ட் இருக்கு. நாம புரிச்சுக்கிறது இல்லை, புரிஞ்சுக்கிறது. ஏன் நம்மளால முடியுமான்னு முதல்ல நம்ம மேலேயே நமக்கு ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. we think we are inferior, we always decree ourselves saying that we are not for that. அப்படி இல்லைன்னா அப்படியே இறை என்கின்ற ஒருவர் வழியில நம்ம கிட்ட டேய் உனக்கு மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? இரு வரேன், வெயிட் பண்ணு, இன்னும் என் பொண்ணுக்கு செட்டில் பண்ணணும், பையனுக்கு செட்டில் பண்ணணும், இன்னும் இது வீட்டை மாத்தி வைக்கணும், எத்தனையோ லிஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். So we still in this சம்சார சாகரம் இல்லையா? இந்த சம்சார சாகரத்துக்குள்ளேயே போய் 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 இதுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கோமே தவிர இதை விட்டு வெளியில வரணுங்கிற ஒரு எண்ணம் நம்முள்ளே வரவில்லை. ஆக அதனாலதான் அமிருத்யுஹு அப்படிங்கிறது புதுசா இருக்கு. ஆனால் இது எல்லோராலும் சித்திக்கக்கூடியது. அது இறைவனுடைய தன்மை. இப்ப இறைத்தன்மையை தெரிஞ்சுட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டிவினிட்டியை, இந்த குணங்களை பற்றி, இந்த நாமாக்களை பற்றி சொல்ல 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 அந்த நாமாவினுடைய குணத்தை நாம் நம்முடைய உடம்பிலே கொண்டு வரலாம். இதை கொண்டு வரலாம். இதுதான் காரணம். இததான் பகவத் குண தர்ப்பணம்னு சொன்னாரு. பராசர பட்டர் சொன்னதே என்ன, அவருடைய கமெண்ட்ரிக்கு பேரே என்ன வச்சார்? பகவத் குண தர்ப்பணம். தர்ப்பணம்னா கண்ணாடி. பகவானுடைய குணங்கள் தான்ப்பா இந்த 1000 நாமாக்களும். அவைகள் எல்லாம் எங்க இருக்கு? புதுசா தேட வேண்டாம். அங்க போய் உன் உடம்ப, உன்னுடைய முகத்தை காட்டினா அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் மாதிரி. அப்பனா என்ன அர்த்தம்? உன்னுடைய குணமே பகவானுடைய குணமாக மாறி நீ பார்க்கின்ற பொழுது உன்னையே பரமனாக பார்ப்பாய் என்பதை பகவத் குண தர்ப்பணம்னு போட்டார். இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம எல்லாம் ஒவ்வொரு தடவை படிக்கும் பொழுது நான் என்ன சொல்வேன், சில இடங்கள்ல சில சமயங்கள் லிட்ரேச்சர் எடுக்கும் போது ஐ லிட்டரலி கிரை. பிகாஸ் எப்படி இவாளெல்லாம் இவ்வளவு நமக்கு கொடுத்துருக்கா, ஒரு சமாச்சாரமும் தெரியாம மந்தமா சுத்தின்னு இருக்கோமேன்னு தோணும். ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே தெரியாம மந்தமா சுத்தின்னு இருக்கோம். எதையோ பேசிண்டு, எதையோ பண்ணிண்டு, யாரோடையோ வம்பு பேசிண்டு, எதோ பேசிட்டு உட்காந்து இருக்கோமே. எவ்வளவு சமாச்சாரங்கள் தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணம் பண்ணி செஞ்சிருக்கா. ஆதிசங்கர் தேவையா அவருக்கு? இல்லைன்னா அவர் பாட்டு ஜாலியா இருந்திருக்கலாம் இல்லையா? யூத், why he wants to take a sannyasam, why he has to write so much of grantham, why he has to bring the doctrine to reevaluate or give a reflection on Advaita. இதெல்லாம் தேவையா? இவங்க எல்லாம் ஜாலியா இருந்திருக்கலாம் இல்லையா? அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்திருக்கலாம் இல்லையா? சார் நான் எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு என்லைட்மென்ட் புரிஞ்சு போச்சு, நான் பாட்டு ஒரு இடத்துல கன்ஃபைன்டா இருக்கிறேன்னு சொன்னா யார் கேட்க போறா? Who is going to ask you any question? நான் பாட்டே இருக்கேன்பா, நான் என்னுடைய வாழ்க்கையை, நான் என்னுடைய சுய அனுபவத்துல இருக்கேன்னு இருந்துக்கலாமே இல்லையே? இல்லையே, இறங்கி சொன்னா துடிக்கிறா. நகி நகி ரட்சதி துக்ருண்ண கரணே பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தே சம்பிரார்த்தே சந்நிகிதே காலே. சத்தம் போடுறார், கஷ்டப்படுறார். ஆதிசங்கரனுடைய துடிப்பு அந்த பஜகோவிந்தத்துல தெரியும். அப்போ அத்தனை மகான்களுடைய உயிர் துடிப்பு இந்த ஸ்லோகங்கள். இப்ப வியாசர் ஏன் எழுதி வைக்கணும்? நமக்கு துடிப்பு. படிக்கணும்னா இதுதான் படிப்பு. இது வரைக்கும் நம்ம படிச்சது 0. படிப்பு இல்லை. படிக்கிறதுனா இதுதான் படிக்கிறது. எது? இந்த மகரிஷிகள் சொன்னதை படிக்கணும். அவ என்ன அனுபவத்தை சொல்லியிருக்காங்கிறத எடுக்கணும். அவ அனுபவிச்சிருக்கா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அனுபவிச்சிருக்கா. அத அவருடைய அருளாலத்தான் பார்க்க முடியும். அதுவும் இந்த மகரிஷியினுடைய சந்தோஷம்தான். அவரா நமக்கு அந்த அனுபவத்தை தரார் அப்படின்னா சந்தோஷமா எடுக்கணும். அப்ப இந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது எண்ணி 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 சந்தோஷப்பட்டு படிக்கும். அப்ப அமிர்த்யுகு, அழிவற்றவன். அடுத்தது சர்வத்ருக்.
199 சர்வ திருக். அது என்ன சர்வ திருக் அப்படின்னா, திருக் அப்படின்னா திருஷ்யம்னு பேர். திருஷ்யம்னா பார்ப்பது. சர்வக திருக்கு அப்படின்னா எல்லாவற்றையும் பார்ப்பவன் அர்த்தம். என்ன, நேத்து நடந்ததும் தெரியும், இன்னைக்கு நடக்கிறதும் தெரியும், நாளைக்கு நடக்க போறதும் அவருக்கு தெரியும். நான் ஏற்கனவே ஒரு தடவை இதை பத்தி பேசியிருக்கேன். டென்சஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஹியூமன் லைஃப். இன் லைஃப் ஆஃப் பகவான், இன் லைஃப் ஆஃப் டிவினிட்டி, when you are in the higher mode, everything is present tense. There is no past or future. Everything is present. சரியா? நமக்குத்தான் டென்சஸ்ங்கிறது நேத்து நாளைக்கு எல்லாம். ஆனா உண்மையா சொல்ல போனா, நமக்கே கூட உண்மையா சொல்ல போனா எல்லாமே பிரசன்ட் டென்ஸ் தான். ஏன்? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்லுவோமே, இன்னைக்கு என்ன பாக்குறீங்க, குட் ஈவினிங் ரவின்னு சொல்றீங்க, கரெக்டா? நாளைக்கு நீங்க பாப்பீங்கன்னு வச்சுப்போம், நாளைக்கு திரும்பியும் நம்ம மீட் பண்றோம் காலையில, டுமாரோ குட் மார்னிங் ரவின்னு சொல்றது இல்லையே, சொல்றீங்களா? டுமாரோ குட் மார்னிங் ரவி சொல்றோமா? சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லுவார், நான் மறுநாள் நீ போய் பார்க்கும்பொழுது டுமாரோ குட் மார்னிங் ரவி, ஏன்னா நேத்தே நான் பார்த்தேன், இன்னைக்கு நான் பாக்குறேன், இல்ல நாளைக்கு நான் பார்ப்பேங்கிறதுக்காக நான் திரும்பி ஒண்ணு பார்த்திருக்கேன், அதனால டுமாரோன்னு நான் சேர்த்து சொல்றேன்னு இல்லையே. அன்னைக்கு நான் என்ன சொல்றேன், குட் மார்னிங் தான் சொல்றேன். அதுக்கு மறுநாள் நான் பார்த்தாலும் குட் மார்னிங் தான் சொல்லுவேன். அப்ப என்ன அர்த்தம்? மனித வாழ்க்கையும் இப்போ இந்த நிமிஷம், பிரசன்ட், நவ் அண்ட் தென். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் பிரசன்ட், நவ் அண்ட் தென். இதுதான் வாழ்க்கை, இதுதான் சாஸ்வதம், இதுதான் நிச்சயம். இந்த பழசு முடிஞ்சதுக்கும் வரக்கூடியதை நினைக்கிறதுக்கும் இந்த மைண்டுன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான். இது பெண்டுலம் மாதிரி நடந்ததை பற்றி யோசித்து கொண்டும் நடக்க இருப்பதை பற்றி சுவாசித்து கொண்டும் நம் மனதே பிரசன்ட்ல தற்காலிகத்திலிருந்து நம்மளை எப்பவுமே ஸ்விங் பண்ணிட்டு இருக்கிறது இந்த மனசு. Mind is one which fluctuates between the past and the future. It is never stable in the present. வைக்காது. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் அதை பண்ணணும், ஓ நேற்று இது பண்ணிருக்கேனே, போயிட்டே இருக்கும் மனசு. கொண்டு வா இப்போ இந்த நிமிஷம் இங்க உட்கார்ந்து. இஃப் யூ ஆர் சிப்பிங் அ கப் ஆஃப் டீ, புத்திசத்துல ஜென் பிலாசபில ஒரு வார்த்தை சொல்லுவான், இஃப் யூ ஆர் சிப்பிங் அ கப் ஆஃப் டீ, ஓஷோனுடைய ரெக்கமெண்டேஷன் சொல்லுவார், if you're sipping a cup of tea, enjoy each drop of the tea. Be at present. Enjoy the each drop of the tea. ஒவ்வொரு டிராப்பையும் சுவை அங்கே இருந்து சுவைக்கணும். இப்படி நீங்க சுவைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கோயிலுக்கு போனீங்கன்னா கூட பரமானந்தம் வரும். கோயிலுக்கு போனா கூட நமக்கு என்ன தோணுது, வெளியில வர அடுத்த நேரம் வேலையை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறோம், இல்ல வெளியில விட்ட செருப்பை பத்தி நினைக்கிறோம். புத்தி அப்படித்தானே போயிட்டு இருக்கு. ஒண்ணு செருப்பை பத்தி யோசிக்கிறோம், இல்ல அடுத்த வேலை என்ன பண்ண போறோம், கோயில் பார்த்தாச்சு, அடுத்தது யோசனை வந்து. So we are always dripping, we are always shaking, we are not in the present. பிரசன்ட்டுக்குள்ள நிக்க வைக்கணும் நம்முடைய மனசை. அது யாரால பண்ண முடியும்? கடவுள் ஒருவனால் தான் பண்ண முடியும். ஆகவே அதனாலதான் அவர் என்ன சொல்றோம், எல்லாம் காண்கின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு எல்லாமே பிரசன்ட் தான். There is neither a past nor a future. எல்லாமே அவருக்கு ஒண்ணுதான். அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார், சாட்சி மாத்திரமாக பார்த்து கொண்டு இருக்கிறார். பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். ஏன் இந்த பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் மனசுல நினைச்சுக்கணும்? மெடிடேட் பண்ணும் பொழுது நம்ம மனசையும் சுத்தமாக்கக்கூடிய வார்த்தை இது. சர்வத்ருக். என்ன பார்த்துட்டு இருக்கான், எவனோ ஒருத்தன் என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். மனசு அவேர்னஸ். எவனோ ஒருத்தன் பார்த்துட்டு தான் இருக்கான். இறை என்கின்ற ஒன்று என்னை பார்த்து கொண்டு இருக்கிறது. இப்ப நாளானைக்கு நான் வேற ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன்னா நம்ம என்ன பண்ணணும்? I have to think, okay, someone is there, someone is witnessing. I'm talking about those who are divine. I'm not அல்லது கொஞ்சமாவது அட்டெம்ப்ட் பண்றவங்கள நான் பேசுறேன். மற்றவங்க எல்லாம்
கடவுள் இருக்கார் இல்லைங்கிற மறுப்பெல்லாம் பத்தி நான் பேச விரும்பல. இல்ல அப்படி ஒன்று சமாதானத்தை மறந்துட்டு செய்யக்கூடிய ஈகோயிஸ்டிக் ஆக்ஷனுக்கு நான் பொறுப்பு இல்லை. அது நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. தோஸ் ஹூ வாண்ட் டு கல்டிவேட் தேர் மைண்ட் டுவர்ட்ஸ் த டிவினிட்டி அண்ட் ஹூ வாண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் that they want to get rid of their own enemies in their own மனஸ். ஷட்ரிபூஸ்னு சொல்லக்கூடிய 6 வகையான பகைகள் நம் மனசுல இருக்கு இல்லையா? காம, குரோத, மத, மாச்சரிய, லோபங்கள்னு சொல்லக்கூடியது. இந்த 6 விதமான பகைகள் நம் மனசுல இருந்து போகணும்னு சொன்னால் அவனால வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸை நம்ம என்ன பண்ணணும்? எப்பொழுதுமே என்னை ஒருவன் பார்த்து கொண்டு இருக்கிறான், தெளிவா வச்சுக்கணும். சரியா? என்னைக்குமே இந்த சமாச்சாரத்தை நம்ம மனசுக்குள்ள ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அதுக்கு இந்த பாசிட்டிவான நோட், இந்த நாமம் எது? சர்வத்ருக், எல்லாவற்றையும் பார்க்கிறான். அடுத்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. இந்த அமிர்திஹு சர்வத்ருக் எல்லாம் கிட்டத்தட்ட சொல்லும் பொழுது பராசர பட்டர் என்ன சொல்றார்? இது நரசிம்ம அவதாரத்தோடு சம்பந்தப்பட்டதுங்கிற வார்த்தையை சொல்றார். சரியா? அது அதே மாதிரிதான் இங்கேயும் வருது. 200வது நாமம் சிம்ஹ. சிம்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிங்கம்னு அர்த்தம். சிங்கம். சரியா? சிம்மம் அப்படின்னா சிங்கம். என்ன சிங்கம்? அசுரர்களை கொல்லக்கூடிய சிங்கம். ஹிரண்யன் சண்டை போடுறான் இல்லையா? எங்க இருக்கான் பான்னு காட்ட சொன்ன உடனே தூணை புலந்துண்டு வெளியில வந்துட்டாரு நரசிம்மவதாரத்தோட. உக்ரம் வீரியம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் பீஷணம் பத்ரம் மித்யோர் மிருத்யோர் நமாமிகம் அப்படின்னு சொல்றோம். தீஷ்ணதம்ஷ்டாய தீமகி தன்னோ நாரசிம்ஹா பிரச்சோதயா. அப்படி பல்லெல்லாம் வச்சுண்டு அப்படி கையில ஒரு வஜ்ர நகாய வித்மகே, கையில அப்படியே வஜ்ர நகங்களோடு இப்படி வெளியில வந்தாரா இல்லையா? தூணை புலந்துண்டு. அப்ப சிம்மம் யாருக்காக வந்தார்? அப்படி சிம்மமா வந்து என்ன பண்ணார்? அசுரர்களை அழித்தார். அப்ப என்ன சார் இதுல நமக்கு என்ன தெரிய போகுது? இதனால எனக்கு என்ன தெரிய போகுது? என்ன லாபம் அப்படின்னா, நீ இருப்பதும் ஒரு காடு. என்ன காடு? மனம் என்கின்ற ஒரு காட்டுக்குள்ளே நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாய். இந்த சிம்மம் ஆகிய பெருமாளுடைய நாமத்தை, நரசிம்மனை பிடித்து கொண்டால் அவன் உன்னை வெளியே கொண்டு வருவான். இந்த சிம்மம்ங்கிற நாமம் உன்னை என்ன செய்யும்? வெளியில கொண்டு போய் விடும். உனக்கு துணையாக வரும். மற்ற மிருகங்களை ஓடச் செய்யும். மற்ற மிருகங்கள் என்ன? மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளும் மிருகங்கள். அந்த மிருகங்களை ஓடச் செய்பவன். அப்ப சிம்ம, அவன் சிங்கமாக இருந்து நம்மை காக்கின்றான். அப்படி பாதுகாவராக நமக்கு இருக்கிறார் அப்படின்னு தெரியும். அடுத்தது சந்தாதா. 201வது வார்த்தை சந்தாதா. சந்தாத்தாக்கு ஆதிசங்கரர் கொடுக்கக்கூடிய அருமையான வார்த்தை என்னன்னா, நம்மளுடைய கர்ம பலன்களை பிறவிகளோடு நம்மை சேர்த்து வைப்பவர் அப்படின்னு சொல்றார். என்ன? பல பிறவிகள் எடுக்கிறோம், எடுத்தா அதுக்கேற்ற கர்ம பலன்கள் நமக்கு இருக்கு. அந்த கர்ம பலன்களை நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை நம்மோடு சேர்த்து வைக்கிறார் இந்த சரீரத்தோட அப்படின்னு சொல்றார். ஏன்? பரமாத்மாவுக்கு அது எதுவுமே கிடையாது. ஆத்மாவுக்கு இதுல அழுக்கு கிடையாது. ஏன்னா ஆத்மா ஒரு சாட்சி. ஆனா தேகத்துக்கு இருக்கு. நம்ம எடுத்திருக்கக்கூடிய தேகத்துக்கு சில கர்மாக்கள் இருக்கு. அந்த தேகத்துக்கு எடுக்கப்பட்ட கர்மாக்களை அது செய்துதான் ஆக வேண்டும். ஆத்மா அதுல ஒரு விட்னஸா இருந்துதான் ஆகும். அத அந்த மேட்சிங்க பண்ணக்கூடியது அவர் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்ற. இன்னொரு வகையில என்ன அர்த்தம் பண்றா அப்படின்னா, அடியார்களை தன்னோடு சேர்த்து கொள்ளக்கூடியவர். சந்தாதா அப்படின்னா அடியார்களை தன்னோடு சேர்த்து கொள்ளக்கூடியவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய பக்தன்னு யாரை தெரிஞ்சு கொடுத்தோ அவரை கைவிட மாட்டார். தன்னுடைய பக்தன்னு தெரிஞ்சு போன பிறகு அவர் கைவிட மாட்டார். பிரஹ்லாதனை கைவிடல, துருவனை கைவிடல, கஜேந்திரனை கைவிடவில்லை,
எத்தனையோ பேர் இல்லையா? சாதாரண ஒரு போட்டு, ஒரு சாதாரணமா ஒரு என்ன சொல்றது, ஓட படக வைத்து கொண்டிருக்கக்கூடிய, கங்கை கரையில் இருக்கக்கூடிய நாவாய் படகை வைத்திருக்கக்கூடிய ஒரு பிஷர்மேன் கம்யூனிட்டியை சார்ந்த குஹன் என்கின்றவனை சேர்த்து கொண்டான். சொல்றவன் சார் குஹன் மட்டுமா அப்படின்னா, அங்க அந்த சைடு பாத்தீங்கன்னா நீங்க பக்ஷிராஜன் சொல்லக்கூடிய ஜட்டாயு சரியா? சரி, பக்ஷிராஜா அப்ப என்ன இவர் மனுஷனைத்தான் ஏத்துப்பாருன்னு பார்த்தா மிருகங்களை ஏத்துக்கிறார். இன்னொரு பக்கத்துல போய் பார்த்தா வானரத்திலே இருக்கக்கூடிய சுக்ரீவனை ஏத்துக்கிறார், ஆஞ்சநேயரை ஏத்துக்கிறார். சரி, இது மட்டும்தானே ஏத்துப்பார் அப்படின்னு சொன்னா அசுர குணத்திலேயே பிறந்த ராவணனுடைய தம்பி விபீஷணனை ஏத்துக்கிறார் சரணாகதியா. படிப்பறிவே இல்லை ஒரு அம்மாவுக்கு, கரெக்டா? படிப்பறிவே இல்லை. அவளுக்கு பேர் என்னன்னு கூட தெரியாதான், அவளுக்கு பேர் என்னன்னு கூட தெரியாதான். அவள் இருந்தது ஒரு ட்ரைபு, அந்த ட்ரைபுக்கு பேரு சபரின்னு பேரு. அந்த ட்ரைபல் உமனையும் தன்னுடைய பக்தியிலே ஆட்கொண்டவர் இல்லையா? என்னவா கொடுத்தா? அந்த அம்மா எச்சி பட்டு கடிச்சு கடிச்சு கொடுத்துருக்கா. தியாகராஜர் பாடும்போது பாடுகிறார், சபரி எங்கிலி இச்சினான்னு கேட்கிறார். அப்பா நான் இவ்வளவு வடபாயசத்தோட எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கேன். தியாகராஜர் பாடுறார் தெலுங்கு கீர்த்தனையில, நான் இத்தனை வடபாயசத்தோட வச்சுண்டு உனக்கு டெய்லி பிரசாதத்தோட வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கேன், நீ வர நாழியாருதே, என்ன காரணம்? ஒருவேளை சபரி எங்கிலி இச்சினா, அப்பா அந்த சபரி என்கின்ற ஒருவள் கடித்து எச்சல் பழத்தை கொடுத்ததை அதை விருந்தாக உண்டதினால் நீ இன்னைக்கு வர மறுக்கிறாயோன்னு கேட்கிறார். சபரி எங்கிலி இச்சினா, அப்ப அங்க போயிட்டியோ, என் வீட்டுக்கு வர தோணலையோ ராமா, என் வீட்டுக்கு வரமாட்டியா? கதர்றார். தியாகராஜனுடைய பாடல்கள்லாம் அருமையான பாடல்கள். தியாகராஜர் நான் சொல்றது எம்.கே. தியாகராஜ பாகவதர் இல்ல, தெலுங்குல பாடக்கூடிய கீர்த்தனைகளை பாடி இருக்கக்கூடிய தியாக பிரம்மம்னு. அப்ப அப்படி பாடல்களை உருகி உருகி எழுதியிருக்கா. அப்ப உண்மைதானே? அப்ப அங்க போய் சபரியனுடைய எச்சல் பழத்தை சாப்பிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? யாரையும் சேர்த்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். சந்தாத்தா, சேர்த்து கொள்பவர். பக்தின்னு ஒரே ஒரு கருவிதான் சார். பக்திங்கிற ஒரு யாட்ஸ்டிக் வந்துடுத்துனா இட் டசன்ட் மேட்டர் அது மிருகமோ பட்சியோ வானரமோ அணிலோ பேச தெரியாததோ அவர் எடுத்துக்கொள்வார். ஏன்? பக்திங்கிற ஒரே யாட்ஸ்டிக் அது வந்துடுத்துனா அவருக்கு அது சந்தாத்தா. அடுத்தது சந்திமான், 202வது சந்திமான். சந்திஹி அப்படின்னா யூனியன் பேர். 202வது சந்தி அப்படின்னா யூனியன். அப்ப இணைப்பவர் அல்லது யூனியனைஸ் பண்ணக்கூடியவர். எதை இணைக்கிறார்? அன்பால் தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடியவர். சரியா? சந்தாதா, சந்திமான், அன்பால் தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடியவர். பக்தர்களுடைய ஒரு அன்புங்கிறது தெரிஞ்சு போச்சுன்னா he is always there. He is always there. அவருடைய பிரசன்ஸை நம்ம என்னைக்கும் பார்க்கணும். காரணம், your sincere devotion is very very important. அதுக்காக தான் அவர் என்ன சொன்னார்? நீ பகவத்கீதையில் சொல்லும் போது, அப்பா நீ எனக்கு பெரிய பிரசாதம் படைக்கணும்னு அவசியம் இல்ல, பத்திரமு பலமு தோயமுன்னார். பத்திரம் பலம் புஷ்பம் தோயம் எதை வேணா வையா, அட இலைய பிச்சு வைடா, ஒரு சின்ன பழத்தை கொண்டு வந்து வை, 2 பூ உங்க வீட்டுல பின்னாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய 2 பூவை கொண்டு வந்து வை, அல்லது தண்ணீரை வை, நான் வருகிறேன். அது கூட இல்லைன்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு கமெண்டேட்டர் அருமையா எழுதியிருந்தார், ஐயா இது எதுவுமே கிடைக்கலையா, தோயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்னு அவர் ஒரு வார்த்தை எழுதினார். என்ன? டே வீட்டுல தண்ணி கூட இல்லையா, உன் கண்ணுல கண்ணீர் இல்லையாடா, அதை வெய் வருவானடா கிருஷ்ணன். அதவை இறங்கி வருவான். அவன் அதுக்கு குரலுக்கு வராம இருப்பானா? இறங்கு.
பக்தர்களுடைய அன்பிற்கு இறங்கக்கூடியவன். தவிக்கிறான் சார், அவனே தவிச்சுட்டு இருக்கான். எவன் சின்சியரா என்ன கூப்பிடுவான்னு பக்தர் பகவான் பார்த்துட்டுதான் இருக்கார். நாம சின்சியரட்டா கூப்பிடுறது இல்லேன்னு நாமளும் ஒரு வைராகி வச்சுட்டு இருக்கோம். அதுதான் நம்மளுடைய விஷயம். we are also very much destined not to call him in that way. நமக்குள்ள சின்சியாரிட்டி இருந்ததுன்னா, நம்மளுடைய பக்தியினுடைய சிரத்தை முழுமையாக இருந்தது என்று சொன்னால் அவன் இறங்கி வருவான். சந்தாதா சந்திமான், பக்தர்களுடைய அன்பிற்கு ஏங்கக்கூடியவன், இறங்கி வரக்கூடியவன், பக்தர்களின் அன்புக்காக இணைகின்றான். ஸ்திரக, அடுத்தது ஸ்திரம் அப்படின்னா என்ன? எப்போ ஒரே மாதிரி இருக்கிறதுன்னு. நேத்து ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு எல்லாம் கிடையாது. நேத்து ஒரு விதமா விஷ்ணு இருந்தார், இன்னைக்கு ஒரு விதமா விஷ்ணு இருக்காருன்னு அர்த்தமா? அது அவதாரங்கள் வேற. பகவானுடைய நிலையிலே நிலைப்பாடு ஒன்றுதான். எப்பொழுதும் ஸ்திரமாக இருப்பவர், எதுக்காகவும் மாறமாட்டார். சரியா? எப்பொழுதும் மாறாமல் இருப்பவர், ஒரே நிலைப்பாட்டோடு இருப்பவர் அப்படின்னு சொல். மனிதனுக்குத்தான் நமக்கு என்ன பண்றோம்? 6 விதமான நிலைப்பாடுகள் சொல்லப்பட்டது. அப்படின்னா என்ன? தோன்றுதல், இருத்தல், வளர்தல், மாறுபடுதல், குறைதல், மறைதல். நமக்கு என்ன சொல்றோம்? ஆரிஜின், லிவ், grow, change, diminish, vanish. இதெல்லாம் நமக்கு தான் இருக்கு. மனுஷனுடைய பாடிக்கு, மனுஷனுடைய சரீரத்துக்கு இது எல்லாமே இருக்கு. ஆனால் இறை என்கின்ற ஒன்றுக்கு இது எதுவுமே கிடையாது. They are not subjected to any of these things. ஏன்? அவங்களுக்கு தான் தோற்றமும் இல்லை, மறைவும் இல்லையே. அப்படி இருக்கக்கூடியது. அதனாலதான் ஸ்திரமா இருக்கிறதுனால தான் அவரை பிடிச்சுக்கிறோம். ஸ்திரம் இல்லாததுனால தான் நம்ம மற்ற விஷயங்களை விட்டுடுங்கோன்னு சொல்றோம். மற்றதெல்லாம் டெம்பரவரி. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? டெம்பரவரிய ஸ்திரம்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஸ்திரமான விஷயத்தை டெம்பரவரியா பார்த்துட்டு இருக்கோம். எது? நம்ம வீடு, ப்ராப்பர்ட்டி, காரு, பங்களா, பசங்க, பிள்ளைங்க, குட்டிங்க, சொத்து, பந்தம், பாசம், ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே ஸ்திரம் இல்ல, டெம்பரவரி. இத ஸ்திரம்னு நினைச்சுட்டு இருக்கோம். எது ஸ்திரமா வச்சிருக்கணும்? பகவான். அவரை அக்கேஷனா போய் பார்த்துட்டு இருக்கோம். என்ன பண்றோம்? ஃபெஸ்டிவல் வந்தா ஹாய், வருஷத்துக்கு ஒரு தடவை உனக்கு ஒரு அபிஷேகம் பண்றேன், ஹாய், அர்ச்சனை ஒண்ணு பண்றேன், ஹாய், இப்படி நினைச்சுட்டு இருக்கோம். இப்போ அதனாலதான் பிரச்சனை. எங்க பர்மனன்ட் இருக்கணுமோ அங்க பர்மனன்சி வைக்காம, எங்க பர்மனன்சி இருக்க வேண்டாமோ அதை வச்சுக்கணும். சோ ஸ்திரக, அவர் பர்மனன்ட், அங்கதான் போய் பிடிக்கும். சரியா? அடுத்து அஜக, அருமையான வார்த்தை அஜக. அஜக அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஹூ இஸ் அன்பார்ன், பிறவி இல்லாதவன், பிறக்கவே இல்லை, பிறவி இல்லாதவன், பிறக்கவே இல்லை அப்படிங்கிற ஆதிசங்கரர் அருமையா எடுக்கிறார். அதுக்கு என்ன அப்படின்னா, அஜக அப்படின்னா என்றும் அசைந்து கொடுப்பவன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றாருன்னா, செல்கிறான், சென்றடைகிறான், கையில் இருக்கும் ஆயுதத்தை எரிகிறான். 3 வார்த்தை போட்டார். செல்கிறான், சென்றடைகிறான், கையில் இருக்கும் ஆயுதத்தை எரிகிறான். இது யாருக்கு அப்படின்னா, பக்தர்களை எவன் ஹிம்சிக்கின்றானோ அவனை நோக்கி செல்கிறான், அந்த அசுரனை சென்று அடைகிறான், அவன் மீது அந்த ஆயுதத்தை விட்டெறிகிறான். அதுக்கு அஜக அப்படின்னு. சரியா? அஜக. இங்க யார் ரெஃபரன்ஸ் கொடுக்கிறது அப்படின்னா, நமக்கு தெரியும். நரசிம்மரா வெளியில வந்தார், கையையே நகமாக வைத்து, நகத்தையே ஆயுதமாக வைத்து உன்னை பிளந்தார். தெரியும். கரெக்டா? அருமையான ஒரு இடம். அதாவது பக்தர்களுடைய ஒரு ஒரு அன்பினுடைய ஏக்கத்துக்கு எப்படி வருகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, எங்க கம்பராமாயணத்தினுடைய ஒரு சின்ன பாடல் ஞாபகம் வருது. வசிஷ்டர் குழந்தையெல்லாம் பிறந்துருத்தோம். குழந்தை பிறந்த உடனே குழந்தைகளை பார்க்கிறார். பார்த்துட்டு குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும். சரியா? ஏன்னா வசிஷ்டர் தானே குலகுரு. அவர் தான் குழந்தைகளுக்கு பேர் வைக்கணுங்கிறதுக்காக அவரை கூப்பிடுறாங்க.
அப்போ முதல் குழந்தை ராமரிடத்துல போய் நின்ன உடனே மனசுல அவருக்கு தோணுது, பேரை கொடுக்கிறார், ராமாங்கிற பேர் கொடுக்கிறார். அது பேர் கொடுத்ததுக்கு கம்பன் ஒரு சமாச்சாரம் சொல்றான். இந்த பாடம் சுவாரஸ்யமா இருக்கும். அந்த பாட்டினுடைய ரெஃபரன்ஸையும் சொல்றேன் இங்க. கராமலை தளர் கை கரி எய்த அரா அணையல் துயில் ஓய் என அந்நாள் விராவி அளித்தருள் மெய்ப்பொருளுக்கே ராமன் என பெயர் ஈந்தனன் அன்றே. இந்த இடத்துல ராமன்கிற பெயரை வைக்கணும் இல்லையா? ராமன்கிற பெயர் வைக்கும் பொழுது வசிஷ்டன் எதை யோசிக்கிறான் அப்படின்னா, கராமலை அப்படின்னா அந்த குளத்திலே இருந்த முதலையானது கரியாகிய கஜேந்திரனுடைய காலை பிடித்து கொண்டு அவனை வெளியே விடாமல் வைத்திருக்க, கஜேந்திரனுக்கும் முதலைக்கும் பல வருஷங்கள் சண்டை நடந்து, சண்டைனா என்ன, இது இட் வாண்ட்ஸ் டு கம் அவுட், இது காலை விட்டுட்டு வெளியில வரணும்னு இது துடிக்குது, அது காலை விடாம புடிச்சுன்னு இருக்கு. எவ்வளவோ சத்தம் போட்டு கடைசியில என்ன பண்ணார், ஏ ஆதிசேஷனாக ஆதிசேஷனின் மேல் துயில் கொண்டிருப்பவனே அப்பா அப்படின்னு அந்த ஆதி மூலமேன்னு சத்தம் போடுது. அதுதான் சத்தம், ஆதி மூலமேன்னு சத்தம் போடுது. அப்படின்னா என்ன, எல்லா மூலத்திற்கும் முதல் மூலமாக இருப்பவனேன்னு கூப்பிடுது. கூப்பிட்ட மாத்திரத்துல என்ன ஆயிடுத்து, இவர் வைகுண்டத்துல உட்கார்ந்து இருந்தார், லட்சுமி சைட்ல இருந்தாரா. அருமையா கமெண்டேட்டர் சொல்லுவா, வைஷ்ணவ பதத்துல எல்லாம் இதெல்லாம் கேட்கணும். இதெல்லாம் அவா சொல்லும் பொழுது கேட்டா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அப்படி உட்கார்ந்து இருந்தாரா லட்சுமி. லட்சுமி திரும்பி பார்க்க சட்டுன்னு ஆளை காணும். எங்கடா அந்த மனுஷன் மறைஞ்சு போயிட்டான்னு நான். அது கருடர் வந்து கருடர் மேல ஏறி உட்காரத்துக்கு முன்னாடி இவர் கிளம்பிட்டார், கருடர் பின்னாடி வருது. அப்படி லேண்டிங்கா, ஃபர்ஸ்ட் டைம் வாட்டர் லேண்டிங், ஃபர்ஸ்ட் டைம் வாட்டர் லேண்டிங் பண்ணாராம். வந்து இறங்குறதுக்கு முன்னாடியே சக்கராயுதத்தை விட்டு முதலையை துண்டித்தார். கஜேந்திரனுடைய காலை எடுத்து வைத்துக் கொண்டு அதற்கு தடவி தன்னுடைய இதை கொடுத்தார். ஆக ராமனுக்கு பேர் வைக்கும் பொழுது வசிஷ்டன் ஏன் இதை யோசிச்சான்? கேள்வி இருக்கு இல்லையா? ராமனுக்கு தான் பேர் வைக்க போறோம், ராமன்னு பேர் வைக்க போறோம். ராமன்னு பேர் வைக்கிறதுக்கு வசிஷ்டன் ஏன் அந்த கஜேந்திர மோட்சத்தை யோசித்தா? இறைவன் பக்தன் எந்த ஒரு சங்கடத்திலே இருந்து கூப்பிட்டாலும் தன் நிலையில் இருந்து இறங்கி எளிமையாக வருவான் என்பதை எளிய செம்மல்னு சொல்றதுக்கு ராமன்னு பேர் வச்சான். சிம்பிளிஃபைட், வெரி சிம்பிள். ராமா அப்படின்னா சிம்பிள், வெரி சிம்பிள். ஏன் அப்படி அப்படி நீங்க தன்னுடைய குழந்தை போல நீங்க பார்க்கலாம் ராமனை இல்லையா? அயோத்தியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அழுதான்ல சொல்றா. அயோத்தியை விட்டு அவர் போகும் பொழுது ஆவும் அழுத, உள்ளுரை பூசையும் அழுத, ஒவ்வொன்றும் சொல்றாரு. கம்பன் எழுதும் போது அருமையா பார்த்த எத்தனை பேர் அழுதாங்கன்னு சொல்லிட்டு வரான். லிஸ்டே போடுறாரு, இத்தனை பேர் அழுதாங்களாம். ஆவு அழுத, அதாவது பசுமாடு அழுதுதான், வீட்டுல இருக்கக்கூடிய தூங்கிட்டு இருக்கக்கூடிய பூனைக்குட்டி அழுதுதான், நாய்க்குட்டி அழுதுதான், எல்லாம் அழுதுதான். இதெல்லாம் சொல்லி 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 கம்பன் மாள முடியாமல் ஒரு இடத்துல போய் நிறுத்திட்டு சொன்னான், அட என்னப்பா, அட என்னப்பா இவ்வளவு விசேஷம், ஒண்ணுமில்ல, தாயின் வயிற்றிலே உரு தெரியாமல் இருந்த பிள்ளை அழுதுன்னா. தாயின் வயிற்றிலே உரு, அதாவது கருவா பிண்டமா இருக்கு, அந்த பிண்டம் அழுததாம், உரு தெரியா பிள்ளை அழுதுன்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமன் மேல அயோத்தியினுடைய ஒரு பெரிய மதிப்புங்கிறத பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு அவ்வளவு ருசிகரமானவன் ராமன் இல்லையா? அப்போ எதுக்காக சொல்றேன், தன்னுடைய பக்தனுக்கு ஏதாவது என்று சொன்னால் தன்னிலையில் இருந்து இறங்கி எளிமையாக வந்து வேலையை செய்பவன் அஜக அப்படின்னு பேசப்படும். சரியா? இது அஜக. துர்மர்ஷக, அவரை அடக்கவோ தாக்கவோ முடியாது. 205வது. சரியா? 205வது துர்மர்ஷனக, அடக்கவோ அவரை தாங்கவோ, சாரி நாட் தாக்கவோ, தாங்கவோ இயலாது, எதுவுமே பண்ண முடியாது. he is beyond all this, அவருக்கு வலிவும் திடமும் உள்ளது அப்படின்னு புரியும். சரியா? சரியா? அது வரைக்கும் அதை 2 வருஷத்தையும் சொல்லிடுறேன். 21, 22 ரெண்டுத்தையும். மரீச்சீர் தமனோ ஹம்சக சுபர்ணோ புஜகோத்தமக
हिरण्यनाभः सुदभः पद्मनाभ प्रजापतिः अमृत्युः सर्वदृक् सिंहः सन्धाता सन्धिमान् स्थिरः अजो दुर्मर्शன சாஸ்தா விஸ்ருதாத்மா சுராரிஹா அப்படின்னு சொல்லி படிக்கும். சரியா? இப்போ கன்க்ளூஷன் முடிச்சுடுறேன். ஹரி ஓம். காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாய இதி சமர்ப்பயாமி.